தினமொரு வசனம். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடிருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். சாலையில் ஓரமாக கடந்து கொண்டிருந்த மனிதன் கொஞ்ச தூரத்தில் ஒரு பாம்பு ஊர்ந்து வருவதை கண்டான். உடனேயே பதறிப்போய் முன்பின் பார்க்காமல் சாலையின் மறு ஓரத்தை நோக்கி ஓடினான். அந்தோ பரிதாபம்! வேகமாக வந்த ஸ்கூட்டர் ஒன்றில் மோதி பலத்த காயமடைந்தான். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக வீசுகின்ற துன்ப காற்றுகளின் வேகங்களை விட அவைகளை குறித்த மனதின் சிந்தனைகளின் வேகம் பல மடங்கு அதிகமாய் இருக்கின்றது. துன்பங்கள் நம்மை அழுத்துவதை விட அவைகளை குறித்த பதட்டமான எண்ணங்கள் தான் நம்மை அதிகமாக அழுத்தி நிலை குலைய செய்து விடுகின்றன. சில வேளைகளில் நமக்கு எதிராக வருவது போன்று காட்சியளிக்கும் பிரச்சனைகள் நமக்கு எதிர்பார்த்த கஷ்டத்தை தருவது இல்லை. ஆனால் அதனை குறித்த அதிக பயத்தின் விளைவால் அவசரப்பட்டு எடுக்கும் சில நடவடிக்கைகள் தான் பெரும் பாதிப்புகளை உருவாக்கி விடுகிறது. கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தகைய சூழ்நிலையின் நடுவிலும் அந்த சூழ்நிலையை கடந்து செல்ல தேவன் ஒரு வழியை வைத்திருப்பார் என்ற உணர்வோடு அதனை கண்டறிய கருத்தாய் இருக்க வேண்டும். ஆசா என்ற யூதாவின் ராஜாவிற்கு எதிராக பாஷா என்ற இஸ்ரவேல் ராஜா யுத்தம் செய்ய வந்தான். பொறுமையாக தேவ ஆலோசனையை கேட்டு செயல்பட்டிருந்தால் அந்த எதிர்ப்பினை சாதாரணமாக மேற்கொண்டிருக்க முடியும். ஆனால் ஆசாவோ பதறிப்போய் கர்த்தருடைய ஆலயத்து பொன்னை எடுத்து பெனதாத் என்ற ராஜாவிற்கு கொடுத்து சகாயம் தேடினான். அதன் விளைவாக தேவன் அவனை கைவிட்டார். எனவே அவன் பல வேதனைகளை சந்திக்க நேர்ந்தது. எப்பொழுதுமே அவசரப்படாமல் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய உதவியை நாட பிரயாசப்பட வேண்டும். தேவன் அறியாமல் எதுவும் வர முடியாது என்ற விசுவாச உறுதியுடன் பதட்டப்படாமல் தேவனை தேடினால் நலமான வழிகள் தோன்றும். சூழ்நிலைகளை பார்த்து அவசரப்படும் போது அங்கே சுய யோசனைகளும் மாம்சீக வழிகளும் முன்னுரிமை பெற்று விடுகின்றன. அவைகள் தேவனுடைய வழிகளுக்கும் நியாயங்களுக்கும் புறம்பாக நம்மை இழுத்து சென்று விடுகின்றன. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் பின்பற்றி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.